அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் யாமறிந்த புலவர்களிலே அப்படிங்கிற தலைப்புல பேச போறேன். எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. யாமறிந்த புலவர்களிலே கம்பன், வள்ளுவன், இளங்கோவடிகள் இவர்கள் மூவரை பற்றி பாரதியின் பார்வை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறேன். பாட்டுக்கொரு புலவன் பாரதி, அவன் பாட்டெல்லாம் தீ தீ. பாட்டு திறத்தாலே இந்த வையகத்தை பாலித்திடச் செய்தவன். அப்படிப்பட்ட பாரதி யாமறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவனைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்கிறான். இனமும் மொழியும் நாடும் வாழ்ந்திட தாம் வாழ்ந்த காலமெல்லாம் பாடியவன் பாரதி. அதனால்தான் தனக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த தன்னேரில்லா அந்த ஒப்பற்ற தமிழ் புலவர்களை போற்றி பாடுகிறார். முதலாவதாக கம்பனை பற்றி காண்போம். கிமு 12ஆம் நூற்றாண்டில் தோன்றியவன் கம்பன். மனித குலம் மாண்புடன் வாழ வள்ளுவன் காட்டிய வாழ்வியல் தத்துவங்களையும் சிலப்பதிகாரத்தின் கதை பாங்கினையும் தாம் இயற்றிய ராமகாவியத்தில் கம்பன் கையாளுகின்றான். தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக விளங்குவது கம்பராமாயணம். ஒரு ரசவாதியின் கைப்பட்டதும் இரும்பும் பொன்னாவது. கம்பனின் கவியொளிப்பட்டதும் வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணமானது. முன்னோர் மொழிப்பொருளை பொன்னை போல் போற்றுவோம் என்ற அமைப்பில் உருவானது ராமாயணம் என்றாலும் தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்ற வகையில் தன் கற்பனை வளத்தை கடலை போல் விரித்து காட்டுகிறார். வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால், திண்மையில்லை நேர் செர்ணரின்மையால், உண்மையில்லை பொய் உரையிலாமையால் என்று கூறுவதிலிருந்து ஒரு நல்ல நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறார். எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தாலே இல்லாரும் இல்லை உடையாளும் இல்லை என்று ஒரு ஏற்றத்தாழ்வற்ற பொது உடைமை சமுதாயத்தை காண விரும்புகிறார். பொதுவாக பாம்பு கடித்தால்தான் விஷம் என்பார்கள். சீதையின் கற்பு நிலையை சொல்ல வந்த கம்பர் கும்பகர்ணன் வாயிலாக திட்டியின் விடம் அன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ இது விதியின் வன்மையோ என்கிறார். அதாவது திட்டிவிடம் என்ற பாம்பு தன்னுடைய தலையை தூக்கி பார்த்தாலே இறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பாம்பிற்கு சீதையை ஒப்பிட்டு காட்டுகிறார். நன்றி மறவாமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளலையும் காவியம் எழ காரணமாய் அமைந்த வால்மீகியையும் புகழ்ந்து பாடுகிறார். 6 காண்டங்களில் 118 படலங்களில் 10,500 விருதப்பாக்களால் படைத்த கம்பனை கல்வியில் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் கவி சக்கரவர்த்தி, விருத்தம் எனும் ஒம்பாவிற்கு உயர் கம்பன் என்றெல்லாம் போற்றுவார்கள். பாரதியாரோ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்கிறார். நாமும் அவ்வாறே போற்றுவோமாக. அடுத்ததாக வள்ளுவனை காண்போம். கிமு 1 நூற்றாண்டில் தோன்றியவன் வள்ளுவன். அறம், பொருள், இன்பம் என 3 உறுதி பொருளில் 133 அதிகாரங்களில் 1330 குறளை படைத்து உலகுக்கே பொதுவான நீதியை சொன்னவன் வள்ளுவன். கடுகை துளைத்து ஏழ்கடல் புகுட்டி குறுகத்தரித்த குறள் என்பார்கள். ஆனால் ஔவையாரோ அணுவை துளைத்து ஏழ்கடல் புகுட்டி குறுகத்தரித்த குறள் என்றார். தமிழ் இலக்கிய வானில் ஒளிவிட்டு நிற்கும் ஓர் அரிய இலக்கியம் திருக்குறள். திருக்குறள் ஒரு வாழ்க்கை அகராதி, வாழ்வு பெருநூல். காலம் கடந்து கருத்துக்களை வாரி வழங்கும் ஓர் அமுதச் சுரபி. மாறி வரும் காலத்திற்கே ஈடு கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தன்னுடைய முதல் குறளிலேயே உலக மக்கள் அனைவருக்கும் இறைவன் பொதுவானவன் என்கிறான். தெய்வம் தொழாள் தொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராதயல்வது நாடு என்றார். இப்படிப்பட்ட திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை தெய்வப் புலவர், பொய்யாமொழி புலவர், முப்பால் மொழி,
முதற்பாவலர் என்பார்கள். நாமும் அவ்வாறே போற்றுவோமாக. அடுத்ததாக இளங்கோவடிகள். திருக்குறளை அடுத்து கிமு 2ஆம் நூற்றாண்டில் அளவில் தோன்றியது சிலப்பதிகாரம். ஐம்பெரும் காப்பியங்களில் இரண்டாவதாக திகழக்கூடியது. தன்னுடைய பண்பாட்டை சித்தரித்து காட்டும் ஓர் அற்புத நாடக காப்பியம் சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோர்க்கு அரண் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் என்பதுவும் என்று சிலம்பின் வாயிலாக 3 நீதிகளை தருகின்றார். பசியும் பகையும் பிணியும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வள்ளுவனைப் போல் வாழ்த்துகிறார். கண்ணகிக்குரியது போல் தேரா மன்னா என்றும் ஏட்டேன் அரசோடு ஒழிப்பேன் மதுரையை என வஞ்சினம் கூறுவதிலிருந்து தமிழச்சியின் கற்பு நிலையை எடுத்துரைக்கிறார். 3 காண்டங்களில் 30 காதைகளை படைத்து சேர சோழ பாண்டிய நாடுகளை வலம் வந்து தமிழனுடைய நெஞ்சமெல்லாம் நீக்கமற நிறைந்திருக்கும் காப்பியம் சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லா தெய்வங்களையும் போற்றிப் பாடுகிறார். அதனால்தான் பாரதி நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று போற்றுகின்றார். நாமும் அவ்வாறே போற்றுவோமாக. இறுதியாக கம்பனும் வள்ளுவனும் இளங்கோவடிகளும் தமிழினத்தின் பால், மொழியின் பால், கல்வி கலாச்சாரத்தின் பால், கலையின் பால், நாகரிகத்தின் பால் பற்று கொண்டு பாடியவர்கள் என்பதாலும், அனைத்திற்கும் மேலாக மூவருடைய படைப்பிலும் தமிழர்களுடைய பண்பாடு போற்றி பாதுகாக்கப்படுகிறது என்பதாலும், முறுக்கிய மீசையும் முண்டாசு தலையும் கிழித்துப் பட்டையும் கருப்பு கோட்டும் ஒளியுமிழ் கண்களும் வரிந்து கட்டிய கீழ்ப்பாய்ச்சும் வளையாத நெஞ்சம் படைத்த பாரதி போற்றுகின்றான். வீழ்ந்து கிடந்த சமுதாயத்தை வீறு கொண்டு எழச் செய்த அப்பாரதியின் வழி நின்று நாமும் அவ்வாறே போற்றுவோமாக. உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.